ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்வத்ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरादभृता प्रसादम् भक्त्यैव देव न चिरादभृता प्रसादम् येनास्य याचनमृतेभ्यभिरक्षणार्थम् येनास्य याचनमृतेभ्यभिरक्षणार्थम् चक्रं भवान् प्रविततार सहस्रधारम् चक्रं भवान् प्रविततार सहस्रधारम् त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरादभृता प्रसादम् त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरादभृता प्रसादम् येनास्य याचनमृतेभ्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारम् येनास्य याचनमृतेभ्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சகலமேவ எல்லாவற்றையுமே, த்வத்ப்ரீதையே உங்களுடைய சந்தோஷத்துக்காகவே, விதன்வதக அஸ்ய செய்கின்ற அவனுடைய, பக்தியா ஏவ பக்தியினால்தான், நச்சிராத் காலதாமதம் இல்லாமல், தேவா ஓ தேவா, பிரசாதம் அப்ருதா ஏன நீ அருள் செய்தாய், அதனால் அஸ்ய யாச்சனம் ரிதே அப்பி அவன் வேண்டாமலேயே, அவன் யாசிக்காமலேயே, அபிரக்ஷணார்த்தம் அவனை காப்பதற்காக, சகஸ்ரதாரம் சக்கரம் 1000 கூர் முனைகளை உடைய உங்களுடைய சக்கரத்தை, பவான் பிரவிததார நீங்கள் அளித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरादभृता प्रसादम् येनास्य याचनमृतेभ्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारम्. உத்தம பக்தராக இருந்த அம்பரீஷன் பக்தியில் ரொம்ப மூழ்கிதான் இருந்தார். ஆனால் தன்னோட கடமைகளை செய்யறதுல எப்பவும் தவறவே மாட்டார். செய்கின்ற எல்லா செயல்களையும் பகவானோட பிரீத்திக்காக செய்யறது அப்படின்னு வச்சிருந்தார். தன்னோட ராஜ்யத்தை பரிபாலனை செய்யறது அதையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்தார். பக்தியில் அபிஷேகம், ஆராதனை, விரதங்கள், யாகங்கள்னு எதுவுமே குறைவுபடாமல் எல்லாவற்றையும் உங்களுக்கே அர்ப்பணித்து செய்து வந்தார் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார். அம்பரீஷனோட பக்தியால் பகவான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டாராம். அதனால் அம்பரீஷன் எனக்கு இது வேணும், இந்த வரத்தை கொடுங்கோ அப்படின்னா எதுவுமே யாசிக்கலை. அப்படி இருந்தபோதும் அவர் தானாகவே 1000 கூர்முனைகளை உடைய சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனுக்கு கொடுத்து அவரை காக்கும்படி அந்த சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் ஆணையிட்டீர்கள். அதுவும் அதை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே அனுகிரகம் பண்ணிட்டார். நிறைய காலம் எடுத்துக்கல. அவர் நிறைய இன்னும் பண்ணிகிட்டே இருக்கணும், பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும்னு ரொம்ப காலம் எடுத்துக்காம அம்பரீஷனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் அருள் பண்ணி சக்கரத்தாழ்வாரோட பாதுகாப்பையும் அவருக்கு அனுகிரகமாக கொடுத்துட்டார் சுவாமி.